வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரபாகரன். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு சொல்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. இந்த தக் லைஃப் மூவியை பத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் எதுக்காக படம் எடுக்கிறார் அப்படின்றதே அவருக்கே தெரியல அப்படின்றத நான் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்துல என்னதான் கதை இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஏன் அந்த டைரக்டரான மணிரத்னத்துக்கே தெரியாது. இந்த படத்துல ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை எடுத்து கமலஹாசனும் மணிரத்னமும் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே அவங்க கையை சுட்டுக்கிறாங்கன்றது ஒரே ஆறுதலான விஷயம். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பெரும்பாலும் எல்லாருக்குமே பிடிக்கும், விரும்பி போவாங்க, ஒரு மாஸ் அப்பீல் இருக்கும். நிறைய படம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா ஏன்டா வந்தோம் அப்படின்னு இருக்கும். ஆனா இப்படி இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை அந்த ஃபெயிலியரான மூவிஸையும் இந்த படம் வந்து முறியடிச்சிச்சுங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஃபெயிலியர் ஆன அத்தனை மூவிஸுமே ஏதோ ஒரு வகையில பரவாயில்லடா, இதை விட மோசமான ஒரு படம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப மோசமான படம் தான் வந்து பாத்தீங்கன்னா தக் லைஃப். இந்த படத்தை வந்து நிறைய பேர் கேட்டாங்க, என்ன அப்படின்னா பார்க்கலாமா, ஒன் டைம் ஓடிடியாவது பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. இந்தியன் 2 மாதிரி ஓடிடியாவது பார்க்குற அளவுக்கு இருக்குமா அப்படின்லாம் கேட்டாங்க. ஓடிடியில் இல்லைங்க, நீங்க பைரேஸ்ல கூட பார்க்கவே லாய்க்கில்லாத படம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தக் லைஃப்ங்க. ஓடி கூட பார்க்கவே முடியாது. என்னன்னா கதை எங்க இருக்குன்னே தெரியாது, படம் எதுக்கு இருக்குன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கதை தான் என்ன அப்படின்னா இந்த தக் லைஃப்ங்க. படத்தோட பேர் மட்டும் தான் தக் லைஃப், அங்க என்ன இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிம்புக்காக போனாங்க. நான் கூட மெயினா போன ரீசன் என்ன அப்படின்னா சிம்புக்காக தான். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சிம்புவே காலி பண்ணிடுறாங்க. காலி பண்றது கூட இல்ல, படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்புவோட தங்கச்சி வந்து காணாம போயிடுவாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதா தான் ஸ்டார்ட் ஆகும். நடுவில் என்னன்னா அது எல்லாமே மறந்துடுவாங்க. எல்லாமே மறந்துட்டு அது ஒரு போக்குல போயிட்டு இருக்கும், கதை பாட்டு ஒரு போக்குல போயிட்டு இருக்கும். கடைசியா என்ன பண்ணுவாங்க, என்ன பண்றது, நம்ம ஸ்டார்டிங்ல வேற காமிச்சிட்டுமே சிம்புக்கு தங்கச்சி இருக்கா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, திடீர்னு யோசிச்சிருப்பாங்க போல. யோசிச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து சிம்பு வந்து தன்னுடைய தங்கச்சியை சந்திக்கிற மாதிரி ஒரு சீன் ஒண்ணு வச்சிருப்பாங்க. சிம்புவுமே அந்த சீன்ல வந்து காலி பண்ணுவாங்க. அதான் கிளைமேக்ஸ். இல்ல ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா எதுவுமே இல்ல, இதுதான் ஆறுதலான விஷயம். ஒரு கதையுமே கிடையாது. நிறைய படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே எழுந்து வந்துடலாம் அப்படின்னு நினைப்போம், இன்டர்வல்ல எழுந்து வந்துடலாம் நினைப்போம். சரி செகண்ட் ஹாஃப்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு எதிர்பார்ப்புல உட்காந்துருப்போம். இல்ல என்னன்னா செகண்ட் ஹாஃப் ஒரு 15-20 மினிட்ஸ் போன அப்புறம் எழுந்தே வர முடியல. அந்த அளவுக்கு ஸ்டோரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஸ்டோரிலாம் அந்த அளவுக்கு இல்ல, எழுந்து வர முடியல. உங்களுக்கு பிபி சுகர் இல்ல அப்படின்னா இந்த படத்துக்கு போனீங்கன்னா வந்துடும். லோ பிரஷர் ஆயிடும், ஹை பிரஷர் ஆயிடும், ஏகப்பட்ட ஹெல்த் காம்ப்ளிகேஷன் வர அளவுக்கு மோசமான படம் தான் வந்து பாத்தீங்கன்னா தக் லைஃப். தக் லைஃப் இதோட வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி இதை யோசிக்காது. நீங்க போனை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க போனை புதைச்சிருங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அசோக் செல்வனுக்கு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக இருக்காருன்னே தெரியாது. மனுஷன் வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு ஸ்டோரி இல்லைன்னா பரவாயில்ல, அல்லது டைலாக்ஸ் நல்லா இல்லைன்னா பரவாயில்ல, இப்படி எதனா ஒண்ணு நல்லா இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா எதுவுமே நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இதுல வந்து அசோக் செல்வன் வருவாரு. அந்த அசோக் செல்வன் வந்து போலீஸா வருவாரு. போலீஸா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அப்ப கமல் கிட்ட பேசுவாரு, எங்க அப்பா வந்து போலீஸா இருந்தாரு, ஏற்கனவே உங்களை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாருலாம் சொல்லுவாரு. அந்த ஹிஸ்டரி எல்லாம் சொல்லுவாரு. சொல்லிட்டு இந்த ஷூட் அவுட் கமலுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆன ரீசன் வந்து யாரால நடந்ததுன்னு கேட்பாரு. ஏன்னா இது கூட கண்டுபிடிக்க தெரியாம தான் நீ போலீஸா இருக்கியா, எதுக்காக டைலாக் வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இதுல என்னன்னா த்ரிஷா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓப்பனாவே என்னவா காமிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ப்ராஸ்டியூஷன்ல ஈடுபடுறவங்க காமிச்சிட்டு இருக்கலாம். சுத்தி முத்தி காமிச்சு அது எதுக்குன்னே தெரியல. சிம்பு வேற என்ன பண்றாரு, த்ரிஷா லவ் பண்றாரு, கமல்ஹாசன் வேற த்ரிஷா வச்சுங்கிறாரு. இதுல என்னன்னா போட்டி எதுக்குன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான படம் தான் வந்து பாத்தீங்கன்னா தக் லைஃப். இதுல வந்து பாத்தீங்கன்னா நாசருடைய ரோல் இருக்கு பாருங்க, அந்த கேரக்டர் எதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கன்றத யாருக்குமே தெரியாது, டைரக்டர் கூட தெரியாது. இவ்வளோ கேரக்டர் நம்ம கொண்டு வரோமே, எதுக்காக கொண்டு வரோம், அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்றது எதுவுமே இல்லை. அவ்வளோ கேரக்டர்ஸ், அவ்வளோ பர்சனாலிட்டிஸ் உள்ள எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா ஒருத்தருக்குமே பிரயோஜனமே இல்லை. ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒழுங்கா யூஸ் பண்ணவே இல்லை. அதுல நாசர் ரொம்ப மோசம் பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா நாசர் வந்து கமல்ஹாசனுடைய அண்ணனா வருவார். இந்த ஓப்பனிங் சீன்லயே வந்து பாத்தீங்கன்னா நாசருடைய பொண்ணு வந்து மாடியிலிருந்து குதிச்சு செத்து போயிடும். அதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்கும் போது அந்த கார் சீன்லாம் ஒரு சிம்பு வந்து போயிட்டு ஒரு மிலிட்டரி கார் மாதிரி இருக்கும், அதுல போயிட்டு பிடிக்கிற மாதிரிலாம் அது அவனை சுட்டு கொண்டுடுவாங்க. ஒரே ஒரு பொண்ணு இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க நாசருக்கு. அந்த பொண்ணு செத்து போயிடும். இதுக்கப்புறம் எதுக்கு அவர் அவங்க அண்ணன் இடத்துக்கு வர ஆசைப்படுறாருன்னு தெரியாது. வாழ்க்கையில எதனா ஒரு ஆசைப்படலாம், இது நமக்கு அடுத்து நம்ம பொண்ணு வரும், இல்ல நம்ம மரும்புல வருவான், அட்லீஸ்ட்
ஏதாவது ஒரு இது இருக்கணும், எதுவுமே இல்லை. இதுல என்ன அப்படின்னா சிம்புக்கும் சொல்றாரு நான் தான் வரணும் அப்படின்றாரு. அட்லீஸ்ட் சிம்புவாவது அவரை போட்டு சொல்லிருக்கணும். அதுவும் இல்லை, எதுவுமே இல்லை, கதையே இல்லை. எதுக்கு எடுத்து வச்சிருக்கானே தெரியல. இன்னொன்னு ஹைலைட் என்னன்னா கமல்ஹாசனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்போது தான் அந்த ஜிங்கு சக்கா பாட்டு வருது. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டு ஆல்ரெடி எழுதிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாட்டு வரணும் முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்காக ஒரு கேரக்டர் இறக்கிருக்காங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் பொண்ணு, அதுக்கு ஒரு லவ் ஸ்டோரி என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க. என்னென்ன பண்ணிருக்கானே தெரியல. 2.5 மணி நேரம் படம் எடுக்கணும், 3 மணி நேரம் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு படம் எடுத்து வச்சிருக்காங்க. அதுல வேற பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ல போய் உட்காந்துக்கும். கமல்ஹாசன் பொண்ணு அதை போய் சிம்பு கூட்டுவாரு. எதுக்குன்னு கேட்பாரு. ஏன் போய் உட்காந்துட்டு என்ன பிரச்சனை, நான் அவனை லவ் பண்றேன், இவனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும். என்ன நீ தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லும், நீங்க அப்பா கிட்ட சொல்லணும். எதுக்குன்னே தெரியல. அது வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு என்னன்னா அந்த பாட்டுக்காக தான் இந்த ரோலே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு மோசமானது தான். தயவு செய்து மணிரத்னம் அவர்களே இதுக்கப்புறம் படமே எடுக்காதீங்க. நீங்க அப்படியே எடுக்கணும்னு நினைச்சாலும் வேற யார்கிட்டனா கதை எழுதி வாங்கி அதை எடுங்க. அதை எப்படி இருக்குதோ அப்படியே எடுங்க. அதை நான் உருட்டுறேன், பரட்டுறேன், மாத்திரம் வைக்கிறேன் எடுக்கவே எடுக்காதீங்க. ரெண்டாவது நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அப்பதான் ஒரு ப்ரொடியூசருடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். இன்னொன்னு எடுத்துட்டு நீங்க போய் அந்த படத்தை பாருங்க. ஒரு 10 ஆடியன்ஸ் கூட போய் பாருங்க. அப்பதான் தெரியும். ஒவ்வொருத்தரும் 100 ரூபாய் 200 ரூபாய் செலவு பண்ணி படம் பார்த்துட்டு எழுந்து போகும்போது ஒரு சந்தோஷமா எழுந்து போகணும். ஆனா எழுந்து போகும்போது காரி துப்பிட்டு எழுந்து போறானா அதோட ஒரு கேவலம் இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கேவலம் தான் அது. ஏற்கனவே சங்கர் வந்து அந்த மாதிரியான கேவலம் நிறைய பண்ணிட்டாரு. அந்த வரிசையில் இவரும் வந்துட்டாரு. இதுவரை வந்து பாத்தீங்கன்னா மணிரத்னம் படத்துக்கு பெரும்பாலும் தேட்டருக்கே போக மாட்டேன். காற்று வெளியீடு ஆகட்டும் இதுக்குமே போய் விரும்பவே மாட்டேன். பார்த்ததே கிடையாது காற்று வெளியீடுலாம். இதுல எதுக்காக போனேன்னா சிம்புக்காக போனேன். சிம்புக்காக போய் கடைசியில வந்து நான் வந்து நொந்துட்டேன். அதுதான் உண்மை. நீங்க இந்த படத்தை தக் லைஃபை வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டு பார்க்கலாம்னு வச்சீங்கன்னா அந்த ஆசையை குழி தோண்டி ரொம்ப ஆழம் பெரிய பள்ளம் எடுத்து மூடிடுங்க. அதுதான் இந்த வீடியோட எண்டும். சரி, நம்ம சேனல் இது வரலும் நீங்க ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணீங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. நம்ம சேனலை வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறவர்களும் until then it's bye bye from பிரபாகரன்.